எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதில்லானா. பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஹோய். ஆஹா ஆஹா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே எனஞ்சில். கண்டு கொண்டே காதல் மோகம் கண்டு கொண்டே வீரல் தோடும் தூரத்திலே வெண்ணிலவு கண்டு கொண்டே. மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே. நம்ம பின் பேன் இண்டியா நியூஸ் சேனல்ல சூப்பரான நிறைய அழகான பாடல்கள் கொண்ட வீடியோஸ், ஜோதிடம் குறித்த விளக்கங்கள், ஆன்மீக ரகசியங்கள்னு வாழ்க்கையின் மேம்படுத்துறதுக்கான நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. அதனால மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட பகிர்ந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சகரி மபனி சனி பமகரி சா சகரி மாகரி சனி சனி பமா பனி சகரி. கலைஞன்ல எந்த நெஞ்சில். கரெக்ட். எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதில்லானா. இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீ தானா. எந்த நெஞ்சில் எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதில்லானா. என்ன ராகம் தெரியுமா? நளினகாந்தி. சபாஷ் சபாஷ். இதுல கர்நாடக சங்கீதத்துல மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கனுடைன ஸ்ரீ ராமச்சந்திரோனி, கனுடைன ஸ்ரீ ராமச்சந்திரோனி கருணா தரங்கமோ தெலேசீன மனவ்யாலக்கில் சரா தட்டே மர்மல்லதல் பெதனி மனசாமனவ்யாலக்கில். தியாகியரோட அருமையான ஒரு தெலுங்கு கீர்த்தனை நளினகாந்தியில் அமைஞ்சது. அப்புறம் இன்னொன்று ஒரு அருமையான ஒரு கீர்த்தனை என்னுடைய குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டது, அபர்ண பார்வதின்னு. வடமொழியில் இருந்தாலும் நான் பாடி காமிக்கிறேன். அபர்ண பார்வதி ஆஷ்ரிதார்த்தி பிரசமன கரி, அபர்ண பார்வதி ஆஷ்ரிதார்த்தி பிரசமன கரி, அபர்ண. இதுவும் நளினகாந்தி ராகம். எதுக்காக இதை பாடின, இந்த கீர்த்தனைகளை பாடணும்னு சொன்னால், இதில் வரக்கூடிய பிரயோகங்கள் நம்ம திரைசை பாடல்கள் வந்திருக்கு. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல், அதுல இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீ தானா. நிரி சனி பமகரி சகரி மகா சகரி பம பக சகரி மக சனி சகரி மா சகரி மபனி பனி சகாரி நீ பமா சகரி மாமரி சனி பனி நீ பமகரி சகரி ரி மம பபனி பமகரி சனி சகரி மாமரி மபனி பமகரி ரி மம பபனி பமகரி பமகரி மகரி சனி பனி கரி சனி பனி சகாரி சனி பனி கரி நீ பமா பபகாரி மாகரி நி பமாம ரி மம பபனி நி பமாம ரி மபனி பமாம ரி மபசனி பமகரி மகரி சனி பவனி கரி ரி பமகரி 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 சனி பவனி நி பமபனி சாங். இப்படி
பாடிட்டே போகலாம். பியூட்டிஃபுல் ராகம் டாக்டர் நளினகாந்தி. டாக்டர் நீங்க வந்து மனவியாழக்கியம் பாடும்போது எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வருது. மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே. அதுவும் அதேதான் இல்லைங்களா? அதே பேச உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே. நினைத்தாலே சுகம் தானடா நெஞ்சில் உன் முகம் தானடா. ஐயோ மறந்தேனடா உன் பேரே தெரியாதுடா. மனவியாழக்கியம். அதான் மறுவி பண்ணிருக்காங்க. மனவியாழ தெனிசை தென்றல் தேவாசா அப்படியே மேட்ச் ஆகுது. ஆமா. இதுல இப்ப நம்ம எந்த நெஞ்சில் பாடணும் அந்த ஃப்ளோல ஒரு தடவை பாடிடுவோமா? எஸ் டாக்டர். இப்போ சரணம் எடுத்துக்கலாம். நான் பாடுறேன், நீங்க ஜாயின் பண்ணீங்க. ஓகே. பனியில் நனையும் மார்கழி பூவே என்னை நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே உனக்கென பிறந்தவள் நானா நிலவுக்கு துணை இந்த வானா வாழ்ந்தேனே உறவின்றி முன்னால் வந்தாயே உறவாக இந்நாள் எந்த நெஞ்சில் எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருத்திரத்தில் தானா. என்ன அழகா நளினகாந்தி இந்த பாட்டுல பிரயோகப்படுத்தியிருக்க ராஜா சார். சகரி மபனி சனி பாமகரி நீ சகரி மகரி சனி பனி கரி சனி பனி சமாகரி சனி பனி சமாகரி சனி பனி ரி பனி பமகரி சனி பனி சகாரி மாமரி பனி பமகரி சனி சகரி மக. இதுல கண்டு கொண்டே வெண்ணிலவு கண்டு கொண்டே கேட்டிருக்கீங்களா? ஆமா டாக்டர், இந்த பாடல் வந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டச்சா இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு கேள்விப்பட்டேன் டாக்டர். அத பத்தி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. நேயர்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த பாட்டு முதல்ல ரஹ்மான் சார்கிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் ஆனது இந்த பாட்டுல தான். முதல்ல இந்த பாட்டுக்கு நான் தான் ட்ராக் பாடினேன். இந்த பாட்டுல ஒரிஜினல் வெர்ஷன் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இதுல வந்து ட்ராக் பாடும்போது சார் ரஹ்மான் சார் ஒரு அருமையான இம்ப்ரூவைசேஷன்ஸ் இதெல்லாம் சொன்னார். அந்த ஃப்ரேசஸை பாடி காமிக்க போறேன். இந்த டியூன் கொடுத்துட்டாரு எனக்கு. டியூனை நான் ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டார், நளினகாந்தி ஆரோகணம் அவனை பாடுங்க அப்படின்னு நான் டேக் போகும்போது சகரி மபனி சனி பமகரி சா அப்படி சும்மா பாடி காமிச்சேன். ஸோ அது ஒரு வார்மிங் அப்காக சொன்னார். அப்போ கண்டு கொண்டே காதல் மோகம் கண்டு கொண்டே வீரல் தோடும் தூரத்திலே வெண்ணிலவு கண்டு கொண்டே. இது நான் பண்ண வெர்ஷன் ட்ராக்ல. வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி. அந்த ஃப்ரேஸ்ல சார் வந்து பாடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட இன்ட்ராக்ஷன். அப்போ தான் அவரோட ஸ்டுடியோவில் முதல் தடவை நான் நுழையிறேன். அப்போ ஒரு இம்ப்ரூவைசேஷன் சொன்னார். இதில் வந்து செகண்ட் டைம் சாசா நிச நிச தாசா பச நிசா அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னாரு. அந்த ஸ்வரங்களை சொல்லி அந்த ஸ்வரங்களை இந்த லிரிக்ஸுக்கு ஃபிட் பண்ணி பாடினேன். வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்தால் உயிரை உடைப்பாள் ஒருத்தி என் கண் பார்த்ததும் உன் கை சேருமோ கை சேராமலே கண்ணீர் சேருமோ கண்டு கொண்டேன். இப்படி நான் வாய்ஸை டெலிபரேட்டாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாடினேன். ஒரிஜினல் நீங்க கேட்டிருப்பீங்க. கண்டு கொண்டே வெண்ணிலவு கண்டு கொண்டே வீரல் தோடும் தூரத்திலே காதல் முகம் கண்டு கொண்டே
வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி. வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்தால் உயிரை உடைப்பாள் ஒருத்தி. என் கண் பார்த்தது என் கை சேருமோ, கை சேராமலே கண்ணீர் சேருமோ. மலர் மஞ்சம் விழிக்கெஞ்சும் மனமஞ்சும் அல்லவா, உயிர் மிஞ்சும் இவள் நெஞ்சம் உன் தஞ்சம் அல்லவா. உன் தனிமை கதவின் தாழ் நீக்கவா. ஹரிஜி கேட்க வேணாம், பியூட்டிஃபுல்லா. கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் காதல் மோகம் கண்டு கொண்டேன். அப்படி பாடிருப்பா. அருமை 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 டாக்டர், சூப்பர். இந்த பாடலை வந்து உங்க குரல்ல நாங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னே சொல்லணும் டாக்டர். நீங்க வந்து இந்த பாடல் என் வாய்ஸ்ல வெளியில வரலையே அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரஹ்மான் சார் வந்து முதல்ல அந்த பீரியட்ல கேசட் நான் ஒரு ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு பஜன் ரெக்கார்ட் பண்ணி ரஹ்மான் சார்ட்ட கொடுத்தேன். அதை கேட்டு ஹிந்தி சாங்கா அப்படின்னாரு. இல்லை சார் பஜன் அப்படின்ற உடனே அடுத்த நாள் எனக்கு சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. மார்னிங் 6 நேற்று மாதிரி இருக்குது, 6 o'clock பஞ்சதன் ஸ்டூடியோ போயாச்சு. டியூன் கேட்டிங்களா அப்படின்னாரு. கேட்டேன் சார் அப்படின்னேன். அப்போ வந்து வெறும் ஃப்ளூட் டியூன் தான் இருந்தது. வைரமுத்து சார் லிரிக்ஸ் அப்புறம் வந்துச்சு. அது அப்புறம் ஸ்டூடியோவில் சிங்கோபேஷனாக அதை சிங்க் பண்ணி அந்த டியூனோட சிங்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாடணும். எனக்கு ரொம்ப நர்வஸ். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரஹ்மான் சார் ஸ்டூடியோவில் மீட் பண்ணுறேன். வே பேக் இன் 99, ஐ திங்க் 2000, ஐ திங்க் பிட்வீன் அரௌண்ட் தட் டைம். நேச்சுரலி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டூடியோக்கே அப்போ தான் ஃபேஸ் பண்ணேன். வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடியோ அப்போ தான் போகிறேன். உங்க பக்கத்துல இசை புயல். That was euphoria. That is something beyond explanation. சொல்ல முடியாத ஒரு, என்ன சொல்றது, ஒரு இனம் புரியாத ஒரு பயம், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஆன்சைட்டி எல்லாம் கலந்தது. சந்தோஷம். பட் ரொம்ப அழகா சார் வந்து he put me at ease. ரிலாக்ஸ்டா இருங்க, நீங்க உங்க ஃப்ரீ ஃப்ளோல பாடுங்க அப்படின்னு பாட சொன்னாரு. அப்புறம் இந்த இம்ப்ரவைசேஷன் சொன்னது தான் it was spellbounding, binding. வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி. அப்ப சாசா நிச நிச தாசா பச நிச அதெல்லாம் போடுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னதை அப்படியே அந்த நேரத்துல ஏதோ ஒரு அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாடும்போது அப்ப வேற மாதிரி. வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்தால் உயிரை உடைப்பாள் ஒருத்தி. என் கண் பார்த்ததும் இதுல வோக்கல் எக்ஸசைசஸ் சாசா நிச நிச தாசா பச நிச தாசா நிச நிச தாசா பச அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அவ்வளவு வேலைப்பாடா என்ன ஒரு பிரில்லியன்ட் இன்டர்பிரேஷன் பாருங்க. எவ்வளவு அழகா ஒரு இன்புட் கொடுத்தாரு பாருங்க. அதெல்லாம் so fortunate to work with such legends. நிச்சயமா இன்னைக்கு வந்து அந்த பாடல உங்க வாய்ஸ்ல கேட்டது we are so fortunate அப்படினே சொல்லணும் டாக்டர். Pleasure is mine. டாக்டர், இன்னைக்கு ராகம் பாத்தீங்கன்னாக்கா நளினகாந்தி ராகம் பத்தி பேசினோம். ஆனா நீங்க பாடின உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் பத்தி பேச வேண்டிய செக்மெண்ட் இது. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சாருக்காக ஓகே கண்மணி படத்துல நீங்க பாடின அந்த பாடல். ஆமா, ஓகே கண்மணி. அது தெலுங்குல ஓகே பங்காரம். அதுல மனசே தீயகான்னு மலர்கள் கேட்டேன் பாட்டு இருக்குல்ல, அது அப்படி தெலுங்குல நான் பாடினேன். சித்ராமாவோட ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு மறக்க முடியாத ஒரு இனிமையான அனுபவம். அந்த ரெக்கார்டிங் முடிஞ்சோடனே சார் பர்சனலாக ரொம்ப என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணார். அதை மறக்க முடியாத ஒரு அனுபவம் எனக்கு. మనసే తీయగా స్వరములు చిందేనే తీరని కృష్ణకి అమృతము వందినే. మనసే తీయగా స్వరములు చిందినే తీరని కృష్ణకి అమృతము వందినే. నేనే ఇకపై నేనే ఇకపై నేనే ఇకపై నీకే కొలువై నీకే కొలువై. గామగమరి మగరి సని స గమ సని సని మద గమరి గ స ని స ధ ని స ని స మా గ గ ని స ప మ మ గ స ని స గ మ గ రి ని ద మ మ గ గా గ మ గ మ రి గ ని గ రి మ గ రి స ని స ప మ మ గ గ మ స ని స గ ரி நி த ம ம க. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை
தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின் உனையே தருவாய் உனையே தருவாய் மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் மனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. இந்த மாதிரி கேட்டா தண்ணி கேட்டா அமிர்தம் தான் கொடுப்பாங்க. அவ்வளவு அழகா பாடுறீங்க டாக்டர். பாடல் கேட்கவே அவ்வளவு அழகா இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நேயர்கள் உங்ககிட்ட தங்கள் மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளை டெக்ஸ்ட் வாயிலாக நமக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பெயர் சொல்லி அவங்க கேட்ட கேள்வியை நான் அவங்க சார்பா உங்ககிட்ட கேட்கிறேன். கண்டிப்பா. ஓகே, பார்கவி பாலச்சந்திரன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, திருமதி உமா ரமணன் பெயரை கேட்டதும் மனதுள் லேசான வலி வருத்தம். டாக்டர் நாராயணன் சாரை போலவே தென்னிந்திய திரை இசை உலகம் பயன்படுத்த தவறிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்காவது உங்க மனதுல இந்த கேள்வி வந்திருக்கா? இல்ல, நான் என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, இசையை நம்ம நேசிக்கிறோம். நம்ம பாடுற அந்த இசையை, நம்ம ப்ராக்டிஸ் பண்ற அந்த இசையை நம்ம ஆத்ம திருப்திக்காக பாடுறோம். அந்த இசை நமக்கு என்ன எப்போ தரணுமோ தர வேண்டிய நேரத்தில் தருங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால பார்கவி மேடம், எனக்கு இசைங்கிறது என்னோட வாழ்க்கை முறையில் ஒன்று. அதனால கடமை இசை பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்ன மாதிரி, பகவத்கீதையில் சொன்ன மாதிரி, அதை தான் நான் பின்பற்றிட்டு வரேன். இசைங்கிறது என்னோட வாழ்க்கையில் ஒரு அங்கம். அதை நான் ஒவ்வொரு நாளும் அந்த இசையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அது எப்போ எனக்கு என்ன தரணுமோ இசை பார்த்துக்கும், நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில பாடல்கள், பழைய பாடல்கள் பாடின மெலடிஸ்லாம் கேட்கும்போது, ஆகா இதெல்லாம் நம்ம பாடிருக்கலாம்னு எவ்வளவோ நாள் ஏங்கியிருக்கேன், ஏக்கப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. ஓகே, அதுல ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்கு சொல்லுங்களேன், நிறைய பாட்டை நான் பாடி இருக்கணும்பா அப்படின்னா மாதிரி. நிறைய, ஒன்னா ரெண்டா, எத்தனை பாடல். ஒன்று நிறைய ராஜா சார் சாங்ஸு, ரமான் சார் சாங்ஸு, எத்தனையோ பாடல்கள். என்னன்னு சொல்றது, அது எனக்கு சூஸ் பண்ணது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. எவ்வளவோ சொல்லலாம். சின்ன சின்ன ரோஜா பூவே உன்னை பெற்ற தாயாரோ, இந்த மாதிரி டில்டிங் மெலடிஸ் எவ்வளோ. அப்புறம் பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம், ஏதும் இல்லை தாரிதாரி லீலைகள் காண்போமே, அது ஒண்ணு. ஆஹா ஆஹா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே எனஞ்சில். இதெல்லாம் படம் வந்த பீரியட்ல நான் 4வது 5வது படிச்சுட்டு இருந்தேன் பள்ளிக்கூடத்துல. அந்த பீரியட்ல நான் ஒரு பாடகரா இல்லையேன்னு அந்த ஏக்கம் இன்னைக்கு எனக்கு இருக்கு. அருமையான மெலடிஸ். அதே மாதிரி பழைய டிஎம்எஸ் ஐயா பாடல்கள், பிபிஎஸ் ஐயா பாடல்கள், இதெல்லாம் எவ்வளவோ பாடல்கள். சுசிலாமா பாடிய பாடல்கள், ஜானகியம்மா பாடிய பாடல்கள், இதெல்லாம் நமக்கு பாட முடியலையேன்னு ஒரு ஏக்கம் கண்டிப்பா இருக்கு. ஆனா பிராக்டிஸ், மனசார பிராக்டிஸ், ஒவ்வொரு நாளும் ஒரு ராகத்தோட ஒரு பாட்டு எடுத்து நிறைய பிராக்டிஸ் பண்ணுவேன் ஆத்ம திருப்திக்காக. பாட ராகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லைங்களா? சங்கீதம் மேடம், பார்கவி மேடம் சொல்றேன், எல்லாருக்குமே நேயர்களுக்கு சொல்றேன், சங்கீதம்ங்கிறதுக்கு முடிவே கிடையாது. அது ஒரு கடல். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. ஒரு சின்னது, இப்போ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிட்டு பார்த்தா அவ்வளோ பெரிய கடல்ல ஒரே ஒரு துளி தான் அது. ஏன்னா இது பெரிய பெரிய ஜாம்பவான்களே இதை சொல்லியிருக்காங்க, நாங்கள்லாம் எந்த மூலைக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தில் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ண நிறைய இருக்கு. தேடிட்டே இருக்கணும். தேடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் சங்கீதம். இதுக்கு எல்லையே கிடையாது, முடிச்சிட்டோன்னு சொல்லவே முடியாது. நிச்சயமா அந்த இசை பயணத்தை நான் தொடர்ந்துட்டு இருக்கேன். அதனால சங்கீதம் இசைங்கிறது என்னுள்ள ஒன்றா கலந்துருச்சு என்னோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். அதனால இசை எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்குங்கிறது என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. சங்கீதம் அப்படிங்கிறது இறைவன் போன்றது, உங்களுக்குள் உறைந்திருக்கின்ற அந்த இறை அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அருமை டாக்டர், பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நளிலா காந்தி ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஸ்வரங்களை வைத்து ஸ்வர ஆலாபனை, நளிலா காந்தியில் அமைக்கப்பட்ட திரை இசை பாடல்களும் எங்களுக்காக ரொம்ப அழகா பாடி காண்பித்தீங்க டாக்டர். மிக்க நன்றி. மிக்க நன்றி.